ஹலோ, கேக்குதா? Hi everybody. ஹாய் Good evening. ஹாய் மேம். படம் மாதிரியே சொன்ன டேட்டுக்கு மாதிரியே சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க மேம். Punctuality, yeah. ஆமா. அதான் மேம், இது வரைக்கும் ஒரு 20-25 தடவை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி செம்ம ஷார்ப்பாக இந்த டயத்துக்கு யாரும் வந்ததில்லை. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ட்ரெய்லரு பாட்டு அந்த மாதிரி போட்டு ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவோம். ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, டெலிவரியும் எல்லா டிசிபி எல்லாமே அனுப்பிச்சாச்சு. ஸோ இனிமே எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். சூப்பர் 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 மேம். ஸோ பேசிக்காக இந்த கான்வர்சேஷன் வந்து இது வரைக்கும் நிறைய நடத்திருக்கோம். ஆனால் என்னைக்குமே வந்து இது வந்து ஒரு மோர் ஆஃப் அ ப்ரொடியூசர் ஃபேன் ஸ்டாக்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேன் டு ஃபேன் டாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் உங்களை யூ ஆர் த பிக்கஸ்ட் ஃபேன்கள் வி ஆல் நோ. கில்லியை பற்றி நிறையா தடவை பேசியிருக்கீங்க. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் எப்படி மேம் இருக்குது? இந்த ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க வித் யுவர் ஃபேவரட் ஹீரோ. ஹவு இஸ் த ஃபீலிங்? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங்ல, அதுவும் இந்த ஒரு மொமெண்ட்ல இன்னும் 2 படம் அதுல ஒண்ணுன்ற போது கண்டிப்பா ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஜேர்னியா இருந்துச்சு இந்த லாஸ்ட் 1 இயர். அண்ட் அவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நிறைய 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 நியூ திங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தளபதி அந்த அப் க்ளோஸ்ல ஆக்ட் பண்றது பார்க்கறது, பெர்ஃபார்ம் பண்றது பார்க்கறது எல்லாமே ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் தானே. கேக்குதா கேக்குதா? ஹலோ, கேக்குது. சாரி மேம், கிராஷ் ஆயிருச்சு தியேட்டர் புக்கிங் மாதிரி. ஹலோ, கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது. யா. எங்க டிஸ்கனெக்டேஷன் தெரியல, எனக்கு கிராஷ் ஆயிருச்சு. இல்ல இல்ல, ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட் இது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஜேர்னி ரைட் இது. ரைட் அண்ட் ரைட். என்ன இருந்தாலும் ஷூட்டிங்ல வந்து பாக்குறோம்ல, அண்ட் பெர்ஃபார்ம் பண்றது, லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அது கண்டிப்பா ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஃப்ரம் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன், அது ரொம்ப எக்ஸைட்டிங் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, அந்த ஒரு ஒரு படத்தோட இன்டர்வியூக்கு மீட் பண்ணப்ப நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சாரோட போஸ்டரை வந்து கத்தி போஸ்டர் உங்கள் ரூமில் வச்சது வந்து உங்கள் ஃபாதருக்கு நீங்கள் கொடுக்குற ஹிண்ட் எனக்கு அதனால நடக்கும்னு. 2 தடவை நடந்துருச்சு. ஆமா ஆமா, அது வாவ். ஓகே, ஆமா கரெக்ட். 16-17 கவன் டயத்தில். எஸ் எஸ். சூப்பர் மேம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு இதுனா, இந்த படம் எப்படி டேக் ஆஃப் ஆச்சுன்றதை நீங்கள் நிறைய தடவை சொல்லிட்டீங்க. ஐ மீன் இன்டர்வியூஸில் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து நிறையா விதமாக அதை வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணிட்டீங்க. இது இது எக்ஸாக்டாக அது ஸ்டார்ட் ஆன எல்ஏல இருந்த மெமரிஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? அங்கே அந்த டென்சல் வாஷிங்டன் அவங்களோட படம் போய் பார்த்தீங்க, அதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக அங்கே வேறு என்னென்ன மொமெண்ட்லாம் நடந்துச்சு, லோலால் நடந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிப். ஏன்னா நான் விஜய் சார் அண்ட் விபி சார் 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ சூப்பர். அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இல்ல, எப்படி பண்றாங்க இந்த டிஏஜிங், அங்க என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கு. ஸோ 2-3 கம்பெனி சாரும் வந்தாரு. ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி பண்ணாங்க எல்லாருமே எங்களுக்கு. ஓகே. ஒரு கம்பெனிலையும் எங்களுக்கு நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இது மாதிரி வி வாண்ட் டு கிரியேட் அ கேரக்டர் இந்த ஃபிலிம் 25 இயர்ஸ் அந்த ஏஜ் மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அங்க இருக்கிற டாப் விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து மீட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க வந்து அவங்க எங்களுக்கு டெமோ மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், என்ன டைம் டியூரேஷன் ஆகும். அண்ட் ஒரு கம்பெனியுமே வந்து ஒரு பேட்டன்ட் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு டெக்னாலஜிக்கு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் போனது வந்து டிஜிட்டல் டொமைன் தான் போனோம். ஏன்னா அங்கதான் வந்து வில் ஸ்மித் அவர்களை வந்து ஃபுல்லா டிஜிட்டலி ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலி ஒரு பர்சனே கிடையாது. ஐ திங்க் ஒரு கிரீன் கலர்ல வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைன்னா இன்னொரு ஹியூமன் வந்து ஃபுல் கிரீன் இதுல வச்சு அவங்களுக்கு வந்து மோஷன் கேப்சர் மாதிரி வச்சு கம்ப்ளீட்டா டிஜிட்டல் ரீக்ரியேஷன் அது அப்படி பண்ணியிருந்தாங்க. பட் நாங்க யூஸ் பண்ணது வேற மெத்தட். அது வந்து லோலா கிட்ட தான் அந்த பேட்டன்ட் இருக்கு.
ஸோ இது ஓகே எல்லாமே மூணும் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஃபுல் 3D ஸ்கேனிங்கும் பண்ணுவோம். அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லா அவ்ளோ எல்இடி லைட்ஸ். ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட். எப்படி அவர் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அந்த குளோப் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம்ல. ம் 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 அந்த உட்கார்ந்த மாதிரி ஆமா உள்ள ஒரு பிளாக் கலர் குளோப்ல அது ஆம் வந்து ஆம் செம்ம. ஆக்சுவலி அது ரொம்ப டிஃபிகல்ட். அது ஒரு ஃபுல் டே அது நடந்துச்சு. அது வந்து அவ்ளோ லைட்ஸ் அண்ட் கேமராஸ் அதுக்குள்ள. ஸோ பயங்கரமா அது அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி அது கேப்சர் பண்ணும். ஸோ அது ஓகே அது எல்லா மூமெண்ட்டுமே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் வந்து அது கேப்சர் பண்ணும். ஓகே அது வந்து அந்த யுஎஸ் பிரசிடென்ட் ஒபாமாலேருந்து எல்லாருக்குமே அது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தளபதிக்கும் இப்போ அது இருக்கு. செம செம மேட்ரு. கார்த்தி ஆ எஸ் சார். ஸோ மேம் இப்போ சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து விபி சார் உங்களுக்கு பிட்ச் பண்ணிட்டாரு. ஸோ இதை தளபதி கிட்ட நீங்க பிட்ச் பண்ணி அதை லைவா எக்ஸிக்யூட்டிங் அவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு மைண்ட் செட்? அவர் என்ன சொன்னாரு? அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அவரு வந்து ரொம்ப லைக் அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்க எப்பவுமே சொல்லிருவோம். ஏன்னா ஸோ தட் ஹி நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், எப்படி பண்ண போறோம் எல்லாமே. ஏன்னா அது கரெக்டா வரணுன்றது தான் எங்க எல்லாருக்குமே ஒரு மெயின் கோலா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நிறைய வந்து பிகிலோட ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருந்துச்சு. அந்த ரா ஃபுட்டேஜ், சி யூ நீட் ரா ஃபுட்டேஜ் டு டூ ஆல் திஸ். ஸோ எங்ககிட்ட அது இருந்ததுனால அதை வந்து ஃபீட் பண்ணி அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் மாதிரி பண்ணி எப்படி பண்ணலான்றது ஒரு ஸ்மால் டீடைலிங் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஹரிஹரசுதன் எங்க விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டர் அவரு தான் வந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே கொடுத்தாரு. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ விஜய் சாருக்கும் வந்து எல்லாமே போட்டு நாங்க காமிச்சோம். இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லுக் புக் மாதிரி வெறும் பிக்சர்ஸா கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லுக் டெஸ்ட் எல்லாம் வச்சோம். அப்போ வந்து விபி சார் வந்து லாங் ஹேர்லாம் கொடுத்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணாரு. நல்ல வேளை அவர் ஒத்துக்கல இதுக்கெல்லாம். அப்போதான் வந்து நான் இந்த ஃபேன் மோட் ஆன் ஆகி விபி சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ இந்த மேக்கிங் அதெல்லாம் கிளிம்ஸா செம்ம லைக் மெமரிஸ். இந்த மேக்கிங் கிளிம்ஸா இந்த ஸ்டைல்ஸ்லாம் வச்சு நீங்க ஆஃப்டர் போஸ்ட் ரிலீஸ் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி விடலாமா மேம்? ஏன்னா இப்போ லவ் ஆக்சுவலி டுடே இந்த நீங்க சூப்பராக படத்துக்கு விட்டீங்க. கம்ப்ளீட் மேக்கிங் எடுத்திருக்கோம். ஸோ விபி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் ட்ரிப்ல இருந்து எல்லாமே அவர் போன்ல ரெக்கார்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த டைம்ல நாங்க எடுத்துட்டு போல எங்களோட. பட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் ஆக்சுவலி ஒரு மேக்கிங் டீமே வச்சிருக்கோம். ஸோ அவங்கள வச்சு கம்ப்ளீட் மேக்கிங் வீடியோ வந்து எடுத்திருக்கோம். ஸோ சூப்பர் மேம். அப்போ அது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியா வச்சுக்கலாம் நம்ம ஃபியூச்சர்ல. நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி இல்ல, பட் கண்டிப்பா அது ஒரு ஆசை இருக்கு. இது எப்படி பண்ணும், இது எப்படி அச்சீவ் பண்ணுன்றது வந்து பண்ணி போடலான்றது ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதுக்கு ஃபுட்டேஜ் இருக்கு. ஸோ சூப்பர் மேம். சூப்பர் மேம். வெயிட்டிங் டு see that as well. ராமு ராமு ஏதாவது மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம், நம்ம எங்க அழைப்பை ஏற்று ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கு. நிறைய அப்டேட்ஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாச்சு மேம். நிறைய ஹைப் ஏற்றியாச்சு படத்துக்கு. பிரேம்ஜி வைபோன்னு எல்லாருமே நிறைய ஹைப்பை கொடுத்துட்டோம். ஏதாச்சும் புதுசா ஒரு தகவல் சொல்லுங்க மேம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாச்சும் சுவாரஸ்யமான ஏதாச்சும் ஒரு தகவலை நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ்க்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக, நம்ம ஃபேன்ஸ்க்காக ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருந்தா சொல்லுங்க மேம். அது ஸ்பாயிலரா இருக்க வேண்டாம் மேம். ஒரு 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 மெமரி, இது ஒரு செம மெமரி அந்த மாதிரி அது இருந்தா. ஹலோ மேம் கேக்குதுங்களா? ஐகானுமே பார்க்கலாம். கார்த்தி கேக்குதா நம்ம பேசுறது கேட்குது ப்ரோ. மேம்? ஹலோ ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்து இதே மாதிரி கிராஷ் ஆனால் ஆயிருப்போம். ரீகனெக்ட் பண்ணா இல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆஃப்டர் a long time ஒரு ஸ்பேஸ்ல 5.2K பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. மேம் ஹலோ ஹலோ. என்ன மேம் உங்களுக்கு கிராஷ் ஆயிருச்சா? அப்ப ஆமா ஆமா. இல்ல கேக்குது யா கேக்குது கேக்குது. ஓகே.
சாரி, நீங்க ஏதோ ஹைப்னு சொன்னீங்க, மேம் தேங்க்யூ அதோட ஸோ மச் மேம். கட் ஆயிடுச்சு. இல்ல மேம், அதான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாச்சு, நிறைய ஹைப் படத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ்ல நம்ம ஃபேன்ஸ்க்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை ஷேர் பண்ண முடியுமாமா? இது ஸ்பாய்லர்ஸ் வரைக்கும் இல்லாம எங்கேயும் வராதது கூட இருக்கலாம். வராதது. ஓகே. எனக்கு எக்ஸாக்டா Hi Archana, anything about the photo shoot? யா ஃபோட்டோ ஷூட் வந்து கரெக்ட். ஸோ லுக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் இல்லையா சுதர்ஷன், ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்றதுக்கு வந்து தே Yeah, yeah. வாண்டட். ரிமெம்பர் நான் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி, அந்த தளபதி வந்து அந்த சூட்லாம் போட்டுட்டு அந்த ஒரு இடத்துல நடந்து போவார் இல்லையா, அப்புறம் ம் நீங்க அந்த பேராஷூட் ஜம்ப் கூட பார்த்துருப்பீங்க. ம் 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 ஸோ அது வந்து ஆக்சுவலி என்னன்னா, அந்த ஜம்பே அங்க பண்றதா இல்ல. அது ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நாங்க பேங்காக்ல எடுத்துட்டு இருந்தோம். அப்போ ஓகே திலீப் மாஸ்டரும், விபி சாரும் வந்து அப்படி இப்படி நடந்துட்டே இருந்தாங்க. என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கேட்டேன், "என்ன என்ன?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே ஃபைட்லாம் முடிச்சுட்டு லைக் இந்த ஃபைட்ல வந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும்?" அது மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. பாராசூட் வேற கேட்டாங்க. அப்போ வந்து என்ன அப்படி எனிவே நாங்க அதெல்லாம் சிரிச்சுட்டு, ஐ மீன் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆனேன் அந்த டைம்ல. சிரிக்கல. ஆனா அத ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பாராசூட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சென்னைக்கு என்னோட. ஆனா இவங்க ஓகே வந்து இங்க ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாராசூட் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சுதர்ஷனும், கோபி பிரசன்னா அவர் தான் வந்து நம்ம மெயின் டிசைன், சுதர்ஷன் தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரு. ஓகே அப்போ வந்து ஓகே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் 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 எடுத்து வச்சிருந்தேன் அந்த பாராசூட். ஸோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. சூப்பர். நீங்க அதுல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சாரும் சாரும் ஹேண்ட் ஃபிஸ்ட் ஆமா அந்த ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்குற ஷாட் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேராஷூட் அப்படி கீழே இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். So that was the shot. And Archana, I wanted to ask always, which is your favorite poster? Mine is the IMAX one. Ah, Yeah. yes. Yeah. Okay. மேம் இது இது ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு மேம். இது வரைக்கும் சோஃபார் ஏஜஸ்ல பண்ணதுல இதுதான் வந்து த மோஸ்ட் டஃபஸ்ட் ஃபிலிம் டு எக்ஸிக்யூட்டா அப்படின்னு சொல்லலாமா? 100%. ஓகே 100%. அது வரைக்கும் பிகில் வாஸ் த டஃபஸ்ட் ஃபிலிம் டு எக்ஸிக்யூட் ஃப்ரம் அன் எக்ஸிக்யூஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த அளவு க்ரௌட் ஹேண்டில் பண்ணதில்ல. அது ஒரு ஓகே ஸ்டேடியமா இருக்கட்டும், அவ்வளோ கேர்ள்ஸ், அவ்வளோ ஃபுட்பால் டீம்ஸ். அந்த படத்துக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட ஆம், ஒரு ஸ்டேட்லேருந்தையும் அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் ஃபுட்பால் டீம்ஸ் அசோசியேஷன் வழியா வர வச்சு, ம் ஆக்டர்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுத்து, அது சைட்ல ஒரு கம்ப்ளீட் எக்ஸர்சைஸாவே பண்ணோம். அப்புறம் அந்த ஸ்டேடியம்க்கும் பண்ணோம். இங்க வந்து அவ்ளோ ஃபாரின் லொகேஷன்ஸ். ஸோ ஒரு சைட்ல ரெக்கி நடக்கும், ஒரு சைட்ல ஷூட் நடந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் அ அடுத்த செட் அடுத்த கண்ட்ரி ரெக்கி நடக்கும். அதுக்குள்ள இன்னொரு கண்ட்ரில ஷூட் பண்ணிட்டுருப்போம். ஸோ ஓகே அது வந்து வாஸ் குவைட் சேலஞ்சிங். ஏன்னா அதுவும் ஷூட் பண்ற இடத்துல எல்லாத்துலயுமே ஆக்ஷன் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஓகே ஜஸ்ட் சாங் ஷூட் ஆர் சும்மா ஒரு ட்ராமா சீன் கிடையாது. ஆக்ஷன் ஷூட்னால அதுக்கு வந்து ரெக்கி அண்ட் ரிசர்ச் ஒர்க் வாஸ் வெரி கிரிட்டிக்கல். சூப்பர். செம மேம். இப்போ ஒரு சிம்பிள், ரொம்ப சிம்பிளா கொஸ்டின், ரொம்ப படத்துக்கிட்ட போகும். நீங்க எங்க மேம் படம் பார்க்குறீங்க? ஏஜிஎஸ் மதுரவாயல் ஆல்வேஸ். அந்த பிகில் அப்போ வந்து வெடி வச்சிங்களே அந்த மாதிரி இந்த தடவையும் அதெல்லாம் இருக்கா? என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். மேம் இப்போ ஜஸ்ட் ஒன் டே மிச்சம் தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. எத்தனை ஸ்க்ரீன்ஸ் மேம் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ? ஏன்னா நிறையா நம்பர் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை ஸ்க்ரீன்ஸ் ஆஸ் ஆஃப் நோ இப்போ நம்ம இது பண்ணுறோம் மேம்? சி ஐடியா வந்து ஐ திங்க் 5000 ஸ்க்ரீன்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இப்போ பிவிஆர் ஐநாக்ஸோட பேசிட்டு இருக்கோம் ஓகே ஃபார் த நார்த் ஹிந்தி ரிலீஸ். ஓகே கிரேட். அது வந்து ஏன்னா ஓடிடியில் வந்து நம்மளுக்கு 4 வீக்ஸ் தான் இருக்கு தியேட்டரிக்கல் விண்டோ. பட் கரெக்ட். அவங்க வந்து 8 வீக்ஸ் செல்ஸ் பார்ப்பாங்க. அது தியேட்டர் அசோசியேஷன் அது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ம் 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 சவுத்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணாததுனால அந்த டிஸ்கிரிப்பன்சி இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அதர்வைஸ் போட்டுட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அங்கங்க தமிழ்நாடுல ஒரு ஃபியூ தியேட்டர்ஸ் இன்னும் விழலை. பட் அது டேர்ம்ஸ் இஷ்யூ தான், அது சார்ட் அவுட் ஆகும். ஓகே. பட் அது நாங்கள் நமக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அடுத்த கொஸ்டினாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் நடத்தினோன்னே ஃபஸ்ட்டு கொஷினாக தான் கேட்டாங்க, பிவிஆர் ஐநாக்ஸ் என்ன, பிவிஆர் ஐநாக்ஸ் என்னன்றது தான். அதை நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க.
அண்ட் தென் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஹிந்தி ரிலீஸ் வந்து நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க. டிஏஜிங் நிறைய பேர் வந்து அதை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஹிந்தி டப்பிங். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆன்லைன் ட்வீட்டையும் இது பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ரெக்டிஃபையும் பண்ணியிருக்கீங்க. அது இவ்வளோ பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இதையும் எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு? இது இம்பார்ட்டன்ட்ல, நீங்களாம் தானே படம் பார்க்குறீங்க. ஓ ஸோ உங்களோட வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் எது பண்ண முடியுமோ அது பண்ணும். எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கும் கதைன்னு ஒன்று இருக்கு, எங்களோட விஷன்னு ஒன்று இருக்கு. அந்த விஷனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபீட்பேக் கரெக்டா இருந்துச்சு, நியாயமா இருந்துச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தப்பே இல்லையே. கார்த்தி, நான் மட்டுமே பேசிட்டேன். மேம் இப்போ வந்து நம்ம லவ் டுடேல மாமா குட்டி மாதிரி ஒரு அன்ரிலீஸ்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு வேற லெவலா வைப் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் வாரிசுல கூட நம்ம தளபதியே மாமா குட்டின்னு யூஸ் பண்ணி கிண்டல் பண்ணியிருப்பாரு, அந்த அளவுக்கு ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ட்ராக்ஸ் கோட்டில் இருக்கா? அது இது பாருங்க, அதனால தான் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இல்ல அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல. பாஸ் நம்ம அவ்வளோதான், பாஸ்ன்னு சொல்லிடுங்க. பாஸ் சொல்லிடலாம். ராம், அப்படியே இன்னும் 2 பேர் ஆட் பண்ணுறேன். ராம் இருக்கீங்களா? ஓகே கார்த்தி, நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேளுங்க. நான் வேறு 2-3 பேர் ஆட் பண்ணுறேன். இன்னும் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ இந்த சுதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி படத்துல ஐமேக்ஸ் போஸ்டர் தவிர்த்து லுக் வைஸ்ல உங்களோட ஃபேவரட் லுக்கா எது மேம் சொல்லுவீங்க? இதோட போஸ்டர், கத்தியோட போஸ்டர் பக்கத்துல ஒட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரட் ஏதாவது அமைஞ்சுதா? ஐ திங்க் இந்த ஐமேக்ஸ் போஸ்டர் கண்டிப்பா அந்த மிஷதெல்லாம் ரிமூவ் பண்ணி அது ஒரு செம்ம போஸ்டர். அதே மாதிரி வந்து இன்னும் 2 போஸ்டர்ஸ் இருக்கு. ஐ திங்க் அந்த ஃப்ரம் டுடேன்னு அன்னைக்கு வருதுல, அந்த போஸ்டரும் ஒரு நல்ல போஸ்டர். ஓகே மேம், அது ஒன்று லோட் ஆயிட்டு இருக்கு. அலெக்ஸ், நம்ம அலெக்ஸ் வந்து டெய்லி நைட்டு கோட்டுன்னு இல்லை, எந்த படத்துக்குனாலும் டெய்லி நைட் ஸ்பேஸ் நடத்திட்டு வரு சார் காண்டி. ஸோ அலெக்ஸ், உங்கள் கொஸ்டின். மேம், நிறைய இடத்துல தமிழ்நாடு ஓப்பனிங் ஷோ வந்துட்டு திறக்கல. நிறைய இடத்துல அது ஏன் நிறைய பேர் டேக் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க, இது கேட்க சொல்லி. அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜியோ அப்ளை பண்ணியிருக்கோம், வந்துடும். அது ஒஃபிஷியலாக கையில் வந்த அப்புறமா அதுக்கு நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுப்போம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே அது நடக்கிறது எல்லா படத்துக்குமே அப்படிதான். இந்தியன் 2க்கும் அப்படிதான், ராயனுக்கும் அப்படிதான். டே பிஃபோர் தான் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. மேம், நிறைய இன்டர்வியூ உங்கள்ட்ட பார்த்தோம். ஐப் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் 2 பேர் சேர்ந்து ஏற்றி உண்மையிலே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. மேம், செகண்ட் ஹாஃப் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க, கிளைமேக்ஸ் கூட. ஓவராலாக இந்த படம் உங்களுக்கு ஒரே வேர்டில் சொல்லணும்னு என்ன எப்படி சொல்லுவீங்க? ஒரே வேர்டில் இது ஒரு தளபதி திருவிழா தான். சூப்பர் மேம், ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்கும். மேடி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தார்ல மேம், ஒரு விஎஃப்எக்ஸ் கூட நீங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த கோர்ட்டுக்காண்டி ஒரு விஎஃப்எக்ஸ் மாதிரி அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. மேடி, ஹலோ. ஹலோ மேம், செம்மையா இருந்தது அது. லைக் வெரி இம்ப்ரெசிவ் டீடைலிங் அண்ட் அந்த 3D ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் மேம். செம்ம கிரியேட்டிவிட்டி. மேம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டார்ட் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம மேடி ப்ரோ லாஸ்ட் டைம் லியோக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணியிருந்தாரு. இந்தியாலேயே ஹையஸ்ட் வியூடு, ஹையஸ்ட் லைக்டு, ஹையஸ்ட் ரீட்வீட்டட் ஃபேன் மேட் மேஷப்னா அது அவர் தான். அந்த ரெக்கார்ட் அவருக்கே போய் சேரும், தளபதிக்காக பண்ணது. சூப்பர். ஸோ சச்சின், if you want to go something. ஹாய் மேம், கேட்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஆனால் மேம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொஸ்டின் பம்பார்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு வருஷமும் அவரோட படம்ன்றது ஒரு ஈவெண்ட்டு. அது ஆக்சுவலாக எங்கள் லைஃப்பும் சரி, உங்கள் லைஃப்பும் சரி, இட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் இன் அ குட் வே. ஸோ ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் த ஃபிலிம் டு த ஸ்க்ரீன்ஸ். தேங்க்யூ. நோ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. சங்கல் பேசுங்களேன். ஹலோ, கேக்குதா? கேக்குது சங்கல். அர்ச்சனா மேம், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்றும் இல்லை மேம், ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஏஜிங் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில். உங்கள் பட்ஜெட்டில் வந்து 25% அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவுட்புட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுவாக இருக்கு மேம், சாட்டிஸ்ஃபைங்? ஐ மீன்
இல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. எஸ்பெஷலி சர்டன் திங்ஸ் நாங்க ட்ரை பண்ணியிருப்போம். அது ஆனா உங்களுக்கு தெரியவே தெரியாது அங்க நாங்க வந்து அத யூஸ் பண்ணியிருக்கோம்னு. விச் இஸ் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணும்போது டிஹெச் பண்ணி 3Dல அந்த ஹெட் ரீப்ளேஸ்மென்ட் அண்ட் ஆல் தட் ஹஸ் பீன் டன். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஸ்கேலாவுமே வந்திருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் டூ மச் ஏன்னா அது கதைக்குள்ள போகும். பட் நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் த செகண்ட் திங் வந்து இந்த படத்த பொறுத்தவரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா நெறைய லைவ் லொகேஷன்ஸ். அ செட்டு கண்டிப்பா போட்டோம். பிரம்மாண்டமா 2, 3 செட் போட்டிருந்தோம். ஆனா தட் இஸ் மோர் ஃபார் த சாங்ஸ். யூசுவலா அந்த சாங்குக்கு போடுற செட்டா இருக்கட்டும், இல்லன்னா 1 ஆர் 2 அந்த டை இன் பண்றதுக்கு பண்ணியிருப்போம். ஆனா முக்காவாசி இடங்களுமே வந்து லைவ் லொகேஷன்ல பண்ணதுனால உங்களுக்கு நல்லாருக்கும். அதே மாரி ஒரு கார் பிளாஸ்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆல் தட். மோர் தென் 3D ஐ மீன் விஎஃப்எக்ஸ்ல பண்றத விட நாங்க லைவ் நெறையாவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே விஷுவலா ஐ திங்க் வில் கிரியேட் அன் இம்பாக்ட். ஓகே, தேங்க்யூ. நிவாஸ், ஹாய் நிவாஸ். ஹாய் ஜெயஸ், கேக்குதா? கேக்குது. ப்ளீஸ் உங்க கொஸ்டின் ஆன்சர். ஹாய்க்கா. ஹாய் ஹாய். ரொம்ப நாளாவே உங்களை ஃபாலோ பண்றோம். நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன்கள் நீங்க நல்லா தெரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 2 minutes ஃப்ரம் யூ, அவ்வளவுதான். இது வந்து நீங்க உங்களை ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா வச்சு தளபதி ஃபேன்ஸ்ல நான் ஷேர் பண்ற விஷயமா இருக்கட்டும். சி, நமக்கு இருக்க இன்னும் 2 படம் தான் இருக்கு. ஸோ மனுஷனை எவ்வளவு கொண்டாட முடியுமோ கொண்டாடிடலாம். படத்தோட ரிசல்ட்டு, படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு தலைவன் என்ன 2 படம் தான் இருக்காரு, அவரை நம்ம பயங்கரமா எவ்வளவு செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணிடலாம். ஸோ அவரோட டிசிஷன் இதுக்கப்புறம் அவர் என்ன எடுக்க போறான்னு தெரியல. ஃபார் மூவி, ரிகார்டிங் மூவி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அவர் எப்படி ரசிக்க ஸ்டார்ட் பண்ணோமோ இந்த 2 படத்தை அந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூவர்ஸ், ஹேட்டர்ஸ் இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நீங்க யாரும் அதுக்கெல்லாம் அட்டென்ஷன் கொடுக்காம இதையே நான் மெயினா ஏறி சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இது ஒரு சூப்பர் ஸ்பேஸ், படத்துக்கு முன்னாடி நம்ம நடத்துற ஸ்பேஸா இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். அக்கா, ஒன்னே ஒண்ணுதான், இந்த டிஎன் புக்கிங் நம்ம தலைவன் படத்துக்கு எப்பவுமே பிரச்சனையா தான் இருந்திருக்கு. நான் கத்தி துப்பாக்கில இருந்து நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணுங்க. இந்த டேர்ம்ஸ் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா டிடி ஏரியா, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், மதுரை, திண்டுக்கல்லாம் வந்து பயங்கரமா வந்து ஜாம் பேக்கடா பசங்க வெளியிலே நிக்கிறானுங்க. அதுக்கான கரெக்டான இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட்லி அக்ரி. ஐ திங்க் இக்னோர் நெகட்டிவிட்டியா தளபதியே சொல்லியிருக்காரு. நம்ம யாருமே நெகட்டிவ் ஸ்பேஸ்ல போகக்கூடாது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து எவ்ளோ நெகட்டிவா இருந்தாலும் நாங்க டீமா வந்து பாசிட்டிவா தான் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ரிலீஸ் பிரச்சனைன்றது வந்து 2 விதமா வரும். ஒண்ணு வந்து கேடிஎம் கிளியர் பண்ண முடியாம லேட் ஆகுது. அது மாரியான ரிலீஸ் பிரச்சனை தான் ரொம்ப சீரியஸான பிரச்சனை ஒரு படத்துக்கு. இந்த டெர்ம்ஸ், தியேட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போறதுன்றது இஸ் a பிசினஸ் ரிலேட்டட் திங். அந்தந்த கண்டிப்பா. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கண்டிப்பா படத்துக்கு என்ன நல்லதோ அதான் பண்ணுவாங்க. யாருமே தளபதி படத்த மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸா மிஸ் பண்ண பிடிக்காது. நானும் தியேட்டர் ஓனர் தான். எனக்கு அந்த ஃபீலிங் தெரியும். அ துப்பாக்கி வந்து கடைசியா 4 மணிக்கு ஜெமினி ஸ்டுடியோல அங்க ஆஃபீஸ்லயே உட்காந்துட்டு போட்டு வந்தேன் டெர்ம்ஸ். அதனால இதெல்லாம் டோன்ட் வரி. எல்லாமே ஃபைனலா நல்லது தான் நடக்கும். சூப்பர் மேம். எல்லாரும் செம்மையா என்ஜாய் தான் பண்ணுவோம் படத்த. சரி மேம், அங்கேருந்து டைவர்ட் ஆகி இன்னொரு விஷயம் போல மேம். நம்ம இது ஆடியோ லான்ச் ஒரு படத்துக்கு இருக்கும். இந்த தடவை அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு இது லாங்கர் இது எல்லாமே டைம் லைன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியல. சக்ஸஸ் மீட் இருக்குமா? நாங்க கேட்டிருக்கோம். ஓகே. எங்க எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு. கேட்டிருக்கோம். என்ன நடக்குமோ கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஸ்பீச் தான் அந்த ஒரு வருஷத்தோட மிகப்பெரிய ஹையே. ஹைலைட் இல்லையா? ஆமா. இல்ல ஸோ கண்டிப்பா. ஸோ அதுக்கு போகணும். அண்ட் தென் ஒரு குயிக்காக அது ரேபிட் ஃபயர்னு சொல்ல மாட்டேன். நான் ஒவ்வொரு கொஷின் கேட்குறேன், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களோட இது என்னன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் மேம். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் தளபதி விஜய் ஃபிலிம், பிகில் கோட் இல்லாமல், கில்லியும் இல்லாமல். கில்லியும் இல்லைன்னா போக்கிரி. ஓகே, எதனால? எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஹோல் பிரிமைஸ், அப்புறம் அசினோட அந்த இன்டராக்ஷன், அந்த ட்ரெயின்ல வர ஃபைட்டு ஓவரால் செம்மையா இருக்கும். அது அப்புறம் அந்த எண்டுல அந்த யுத்தமே அது எல்லாமே செம்மையா இருக்கும் அந்த படம். ஓகே. மோஸ்ட் ஃபேவரட் தளபதி சாங்னா இந்த 2 படத்துல சொல்லக்கூடாது. நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படத்துல கில்லில இருந்தே சொல்லக்கூடாதா? ஆமா, நீங்க கில்லியை பத்தி நிறைய ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதனாலதான். ஓகே.
இல்ல நெறைய இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஷாஜஹான் ஆல்பமாவே ரொம்ப பிடிக்கும். யூத் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஓகே அதுக்கப்புறம் சச்சினோடது 2, 3 சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். இல்ல ஒரு நீங்க கில்லி ஒரு 6 தடவ மொத நாளே பார்த்தேன். 6 தடவ 4 தடவ மொத நாளே பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்க. கோட் நெறைய தடவ பார்த்துருப்பீங்க. பிகில் இது இல்லாம நெறைய தடவ பார்த்த படம்னா எது மேம்? குஷி, போக்கிரி கவுண்ட் இருக்கா உங்களுக்கு? இப்ப இந்த படம் இத்தன தடவ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி எதுவும் கவுண்ட் அப்படிலாம் இல்ல. ஞாபகம் நம்ம வச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் சும்மா போய் 4 சீன் பார்ப்போம்ல. ஓகே அது மாரி தானே. ஓகே. சரி ஒரு சீன் வந்து நமக்கு வந்து இதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் சீன். இது மட்டும் தான் எனக்கு எனிடே எனக்கு சும்மா ஒண்ணு பார்க்கணும்னா இதான் பார்ப்பேன். ஒரு கோ டூ தளபதி விஜய் சீன்னா எந்த சீன சொல்வீங்க? எனக்கு அந்த துப்பாக்கில வந்து அந்த சிஸ்டர வந்து பைக்ல போட்டு அனுப்புவார்ல, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அவ நம்பி போவா. ஓகே. பைக்ல அப்புறம் போட்டுனா போய் அவன் சேவ் பண்ணுவாரு. அந்த சேவ் பண்றது. ஓகே ஓகே ஆமாமா. அப்புறம் போய் சேவ் பண்ணிட்டு செம்மையா திட்டுவா. ஓகே ஓகே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரு எப்பவுமே அந்த சிஸ்டர் பிரதர் இன்டராக்ஷன் அவர் படத்துல எல்லாத்துலயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அண்ட் தென் ஒரு ஒரு இது அப்படியே ஒரு ஆஃப் ஸ்க்ரீனா வந்தா உங்களுக்கு அவரோட மோஸ்ட் ஃபேவரைட் மெமரினா எதை சொல்வீங்க? அது எதுனாலும் இருக்கலாம். கோட்டா இருக்கலாம், பிகிலா இருக்கலாம். இந்த ஒரு மெமரி வந்து அவரோட என்னால ஐ வில் டேக் இட் டு த கிரேவ் அப்படின்னா எந்த மெமரி சொல்வீங்க? இல்ல ஐ திங்க் ஷூட்டிங்ல நெறையா அது மாதிரி இருக்கு. அண்ட் ஐ திங்க் அந்த சர்டன் திங்ஸ் லைக் இந்த கிளைமேக்ஸ் ஷூட்டா இருக்கட்டும், இல்லன்னா வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல நெறைய மெமரீஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவர் வந்து வொர்க்க அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அண்ட் நான் ஆக்சுவலி 2 பேரும் ரொம்ப குவைட். நானும் அவ்வளோ பேச மாட்டேன். அவரும் அவ்வளோ பேச மாட்டாரு. ஓகே. விபி தான் நெறைய பேசுவாரு. அப்ப எப்படி மேம் கான்வர்சேஷன் இருக்கும் 2 பேரும் பேச மாட்டீங்கன்னா? நாங்க சினிமா பத்தி மட்டும் தான் நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. யா. சூப்பர் சூப்பர். கார்த்தி எனிதிங்? நான் வேற யாராவது ஆட் பண்ண பார்க்குறேன். கார்த்தி? மேம் இப்போ வந்து பிகிலோட டைட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு பக்கா லோக்கலான ஒரு தமிழ் டைட்டில். அப்படியே இங்க கட் பண்ணி ஜூம் பண்ணீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பவர்ஃபுல்லான இன்டர்நேஷனல் லெவல் டைட்டில். ஸோ வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நீங்க வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் உங்களோட டைட்டில்னு தளபதி கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு என்னவா இருந்தது? போத் பிகிலுக்கும் சொல்லுங்க, இந்த படத்துக்கும் சொல்லுங்க. வாட் வாஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? ஐ திங்க் பிகில் வந்து ஆட்லி அவர்கள் தான் கேட்கணும். ஏன்னா அவரு தான் போய் சார் கிட்ட அத கேட்டு அப்ரூவல் வாங்கினாரு. இது வந்து விபி சார் தான் அவர்கிட்ட கேட்டிருப்பாரு. நான் கேட்கல. ஏன்னா எனக்கும் கேட்டாங்க, அவர்கிட்டயும் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் விபி ஏதோ ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர் அப்படின்னா என்னன்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஐ திங்க் ஸோ. ஐம் நாட் ஷுர். பட் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அண்ட் தென் இங்க நம்ம அகைன் படத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பிரசாந்த் சாரா இருக்கட்டும், பிரபுதேவா சாரா இருக்கட்டும், அவங்களோட இருந்த இன்டராக்ஷன்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி வாட் இஸ் யுவர் டேக் மேம்? நீங்க என்ன அது உங்களோட இது என்னது? பிரசாந்த் சார் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் பயங்கர ஒரு செம்ம ஜென்டில்மேன். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பேசுவாரு. ஓகே அண்ட் செட்ல ஒரு செம்ம எனர்ஜி. பிரபுவா சார் வந்து அவருக்கு என்ன கொஞ்சம் யங்கா இருக்கிறதுலேருந்தே தெரியும். ஏன்னா எங்கேயும் காதல் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ ஓகே அதுலேருந்து தெரியும். அதனால ஆ, நல்லா பேசுவார். அப்பாவை பத்தி கேட்பாரு. பட் நான் ஆக்சுவலி ரொம்ப பேச மாட்டேன். பேச மாட்டேன் நீங்க ஒரு இன்டர்வியூல சூப்பரா பேசுறீங்களே மேம். கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்றது டிஃப்ரெண்ட்ல. ஓகே. இன்னும் 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. லியோதாஸ். இப்படிலாம் பேர் வச்சு என்னப்பா பண்றது? ப்ரோ நான் ஒரு கொஸ்டின் சச்சின் கேட்கலாம். ப்ளீஸ் போங்க. மேம் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேன்களாகவும் வந்திருக்கீங்க, இப்போ ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சார் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும், அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும். அது நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வேற மாதிரி இருந்திருக்கா, இல்லை நீங்கள் எப்படி செரிஸ் பண்ணிக்கின்ற ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. யூஸ்வலி வந்து நம்மளோட ரியல் லைஃப் ஹீரோஸை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மேட்ச் ஷோர் மேம். ஆகாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு நானும் அதே தான் இல்லையா? அது மாதிரி நான் அந்த பயத்துல ரொம்ப நாள் இருந்தேன். ஆனா சார் மீட் பண்ணும்போது அப்படி இல்ல. அவரு வந்து ரொம்பவே ஹீஸ் அ கிரேட் ரோல் மாடல். அவரோட எல்லாருக்கும் தெரியும் அவர் கரெக்டா டைமுக்கு வருவாரு, டிசிப்ளின்டு எல்லாமே இது பண்ணுவாருன்னு. பட் ஆல்சோ ஹீஸ் வெரி கைண்ட். ஹி வில் யாரை பத்தியுமே வந்து நெகட்டிவாவே பேச மாட்டாரு. எல்லாத்துலயுமே நல்லது தான் பார்ப்பாரு. ரொம்ப பாசிட்டிவ். அந்த இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அவர் சொல்றது வந்து ஐ திங்க் ஹி ஃபாலோஸ் இட் ஆல்சோ. ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த உயரத்துல இருக்காரு.
அப்புறம் விபி சார் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் புடபெஸ்ட்ல போயிட்டு மூவியோட ஆர்ஆர் அண்ட் பிஜிஎம் ஒர்க்ஸ் பத்தி அதை கொஞ்சம் பத்தி இன்னும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா ஃபேன்ஸ் இல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரால யூஸ்வலா ஆர்ஆர் வந்து இங்க இதுல வாசிச்சுட்டு அங்க அனுப்புவாங்க, அப்புறம் அங்க ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ யுவன் வந்து அதை ரொம்ப மெனக்கெட்டு அதை பண்ணியிருக்காரு படத்துக்கு. ஓகே, அதுக்கு தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அந்த ஆர்ஆர் எப்படி இருக்க போகுதுன்றதும் எலிவேஷன்லாம் எப்படி இருக்க போகுது படத்துல அப்படின்றதுக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். அதுல கண்டிப்பா யுவனோட ஸ்டாம்ப் இருக்கும், அது ஓகே கண்டிப்பா இருக்கும். Yeah. ஓகே. விஜய் கார்த்திகேயன், ஹலோ. சொல்லுங்க. அர்ச்சனா மேம் கேக்குதா? கேக்குது ஹாய் கேக்குது. ஹாய். ஹாய். ரோட்டுக்கு மரண வெயிட்டிங் இருக்கா? தேங்க்யூ. பாத்துருங்க படம் எல்லாரும். ஸ்பாயிலர்ஸ் இல்லாம தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க ரிவ்யூ. இல்ல ஸ்பாய்லர்ஸ் இருக்குன்னு சொல்லிருங்கன்ற. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் படிச்சுட்டு போக பிடிக்கும், அது மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. பட் சில பேருக்கு சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணா பிடிக்காது. அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, யாரெல்லாம் ரிவ்யூ பண்றீங்களோ இதுல ஸ்பாய்லர் இருக்குன்னா ஸ்பாய்லர்ஸ் இன்னும் ஒரு இது ஒன்று மென்ஷன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அடுத்து இப்படி போட்டுலாம் பேசாம அடுத்த 2 நாளைக்கு ஸ்பாய்லர்ஸ் தான் இருக்கும், அக்கௌண்ட் பக்கம் யாரும் வராதீங்க அப்படின்னு போட்டுலாம். படத்துல வந்து எப்படி இருக்கு தளபதி ஒருவர் எப்படி நடிச்சிருக்காரு அது மாதிரி? இல்ல ரொம்ப நல்லா இருக்கும், இது என்ஜாய் பண்ணுவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே இருக்கு. சூப்பர். லியோதாஸ் திரும்ப திரும்ப சொல்றது கஷ்டமா இருக்கும், இப்படிதான் பண்றாங்க மேம். ஹாய் மேம். ஹாய் மேம், பை த கங்க்ராச்சுலேஷன், நீங்க அந்த பிரஸ் மீட் சூப்பரா ஹேண்டில் பண்ணீங்க, நீங்களும் வெங்கட் சாரும். விபி சார் தான் ஹேண்டில் பண்ணாரு. நான் வந்து அந்த லைவ் ஸ்டாண்டப் காமெடி ஷோ மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது பக்கத்துல ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களே, அது மாதிரி தான் அவரு தான் செம்மையா பேசினாரு. விபி சாரி சார் வந்து தட் வே ஹி இஸ் வெரி கூல், செம்மையா ஹேண்டில் பண்ணுவாரு. எனி क्वेश्चन ஹி கேன் ஹேண்டில். மேம் அதை விட நீங்க அந்த ரியாக்ஷன் கொடுப்பீங்க தெரியுமா, விபி சார் இவங்க தீக்குளிப்பாங்கன்ட்டு, அந்த ரியாக்ஷன் மட்டும் இன்ஸ்டால எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்களா மேம்? நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா அவர் நிறைய நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர் கரெக்டா என்னை வச்சு செஞ்சுட்டாரு, அதான். ஹரிஷ் வந்திருக்காரு. ஹரிஷ், ஹலோ ஹலோ. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஐ மீன் அர்ச்சனா மேம், இட்ஸ் லைக் எப்படின்னா யூஸ்வலா ஒரு ப்ரொடியூசர் எங்க படத்தை கொண்டாடுவாங்கன்ற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் லைக் யூ செலிப்ரேட்டிங் வித் அஸ் ஆஸ் அ ஃபேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்டா இருக்கு எங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் பிகில் டைம்லயும் அதை பண்ணீங்க, அண்ட் அகெயின் கோட்லயும் அதை பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யா, திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. யா, அண்ட் அலாங் த வே வந்து மேம், நீங்க எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து, நீங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல கூட்டதுல இருந்து எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் எங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஐ மீன் அலாங் வித் யூ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு, அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி யுவர் இன்டர்வியூஸ் தட் வி சா ஹஸ் பீன் வெரி கிரேட். இந்த சென்ஸ் எப்படின்னா, யூ ஆர் எக்ஸாக்ட்லி பேலன்சிங் ஆஸ் யூ சே as a ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ அ ஃபேன். அது வந்து ரொம்ப என்லைட்டிங்கா இருந்துச்சு, அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மேம். உங்க ரீசன்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். எனக்கு வந்து ஆண்டர்பிரனரா எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கறதே ரொம்ப இதா இருந்துச்சு. மோர் தேன் திஸ் செலிப்ரேட்டிங் அஸ் அ தளபதி மூவி அண்ட் எவ்ரி திங். ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் கீப் டூயிங் திஸ். ஐ ரியலி வாண்ட், ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்சைட் இருக்க பீப்புளால ரொம்ப சேஞ்சிங் யூனோ வெரி பிரெத் டேக்கிங் மூவிஸ்லாம் இந்த ஃபியூச்சர் கொண்டு வர முடியும்னு நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தட். No, thank you so much for the belief. I hope the trust is justified. We have all, see again I'm telling you, we have all given our best. ஓகே, இன்டென்ஷன் எப்போவுமே நல்லா தான் இருக்கும், நல்லா வந்திருக்கணும் நம்புகிறோம். ஸோ அது ஃபைனலாக எல்லாரும் ரீச் ஆகிட்டு ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே ஒரு ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து தியேட்டரில் தான் தெரியும். கண்டிப்பா. அண்ட் அந்த பிலீஃப் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கு, நீங்க அதை ப்ரூவும் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி பிகில்ல. ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் மேம். அதான் எனக்கு கொஸ்டின்ஸ் பெருசா இல்ல, ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் மோர் ஆன் திஸ் பிகாஸ்
என்னோட பர்சனல் விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா மேம், ரொம்ப நாளா வந்து தளபதி மூவிஸ் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த வில்லு டைம் அதெல்லாம் நீங்களும் க்ளோஸா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. எப்படின்னா இந்த மூவி நடக்கிற போது பிடிஎஸ் ஸ்டில்ஸ்னு கொஞ்சம் வரும். அதுல அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காருன்றதுல இருந்து நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த காஸ்டியூம் போட்டுட்டு இவங்க கூட நடிக்கிறாங்க, இந்த காஸ்டியூம் போட்டு இப்படி வருது, இது இந்த மாதிரி ஒரு லிங்க் பண்ணிடுவோம்ல as a fan இதா. பட் ஆமா. ரொம்ப நாளா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் டு see something that takes more time in production, that had many locations. கிட்டத்தட்ட ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற படத்துல தளபதி அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். இது ரொம்ப நாளா நான் ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கும் போது இந்த டாக் வரும். உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணா தளபதி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வித் லாட் ஆஃப் டிராவல், ஒரு ஸ்டோரி மூமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி. ஸோ with all that promo materials and trailers, everything, this is உலகம் சுற்றும் வாலிபன் for me for தளபதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. Doesn't mean that I sound very old or I'm not that old, but still, you know, I get what அந்த you ஒரு mean. Yeah. அது ஒரு அப்படியே ஒரு, ஏன்னா there was once a rumor when I was in school that Shankar sir is going to make a movie with தளபதி that's titled உலகம், that's in traces of the MGR movie. So அப்போல இருந்தே I was like, imagine I'm waiting a long time and யோகன் ஒரு announcement வந்துச்சு and I thought so that will be the movie and some other movie comes. I was expecting இது அந்த மாதிரி இதுல இருக்கும், ஒரு இதா இருக்கும்னு. But I think with this reports and things coming out, hearing எல்லாமே வந்து ஒரு very promising இருக்கு மேம். So I'm very excited. It's like I am at the point like I don't want to hear anything that I don't know. You guys have given enough for us to, you know, be excited and ready for the FTFS, ma'am. Thank you so much. Thank you. Hi ma'am, Sukumar here. Hi. Congratulations to entire team. So இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே வந்துட்டு எல்லாருமே ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரையுமே வந்துட்டு டில் இந்த இது ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அதை நாங்க வந்து நீங்க கொடுத்த அந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயுமே நீங்க போட்ட அந்த எஃபர்ட்ஸ் வந்து எனக்கு கிளியரா பார்க்க முடியுது. எனக்கு வந்து ரொம்ப பெருசா இதுவெல்லாம் இல்லை, பட் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க ஹைப் வந்து பெருசா இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து, ஏன்னா ஹைப் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் அது கம்மியா இருந்தாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் நவ் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கூட வந்து தளபதி மூவிக்கு வந்து அந்த ஹைப் ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். பிகாஸ் யூ நோ ரைட், இது எல்லா மூவிஸ்க்குமே வந்து இது நடக்கிறது தான். ஸோ இப்போ நீங்க ஹவு டு யூ ஃபீல் ரைட்? நீங்க வந்து அப்போ இருந்த ஒரு இந்த ஹைப் ஐம் ஓகே, இது தேவை. ஓப்பனிங் ஹைப்லாம் கேரண்டீட். நான் சொல்றது வந்து எல்லாரும் மைண்ட்லயும் ஒரு கதை ஓடும்ல, இதெல்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் இருப்பாங்க, இது மாதிரி ஆனா வந்து அது நீங்க வந்து எல்லா இன்டர்வியூஸ்மே பாத்துருக்கு, உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. பட் ஆனா சில பேர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து இன்டர்வியூஸ்ல வந்துட்டு அடுத்த சீன் எப்படி இருக்கும், ஒரு ஓப்பனிங் எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, யாருன்னா பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த வே நிறைய வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து நாங்க பாத்திருக்கோம். சோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு வந்து படத்துக்கு மேல வந்து இன்னும் அதிகமான ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓகே, விபி சார் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, லாஸ்ட் 40 மினிட்ஸ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போகும்போது வந்துட்டு 40 மினிட்ஸ் இருக்கு, இதுக்கு மேல படம் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கோ ரைட். ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் லைக் இல்ல, ஐ டோன்ட் டாக் டூ மச் அபௌட் இட். அப்புறம் நீங்க அந்த 40 மினிட்ஸ் ஆனா ஏதாவது ஒரு ஆக்சிலரேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி இன் எவ்ரிஒன்ஸ் மைண்ட் அது வந்து டிஃபால்ட்டாவே வந்துடுச்சு. பட் ஓகே, எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு இது வந்து எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா மாதிரி தான் இது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. see, ஏன்னா இது வந்து போர் அடிக்காது. அண்ட் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரிஒன் இன் தி ஃபிலிம், நல்ல பிஜிஎம். ஸோ ஹாப்பியா போய் என்ஜாய் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அருண் ஏதாவது கேட்கணுமா? ஓகே மேடி, திரும்ப கட்டாயச்சுன்னு சொன்னீங்க. மேம் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட், ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. அந்த ஸ்பார்க் சாங் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஃபேஸ் வந்து சரியா இல்லை, ஒரு மாதிரி ஷேப்பா இல்லைன்னு சொல்லி அந்த நெகட்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறம் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து நீங்க ஹோல் மூவியும் நீங்க பண்ணதா சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அந்த வித்தின் அந்த ஷார்ட் ஸ்பேன் எப்படி புஷ் பண்ணீங்க நீங்க?
இல்ல, we just had to rework and give it to more companies, அவ்வளவுதான். But it was not a major change. ஏன்னா see, the maximum time வந்து it took to work on the texture of the skin and all that. அது மேஜர் ஒர்க். இதுவும் ஒரு அளவுக்கு ஒர்க் இருந்தது. பட் எங்களோட விஎஃப்எக்ஸ் டீம் they were very confident to deliver and they delivered. ஓகே மேம், தேங்க்யூ. Yeah. கார்த்தி அருண் அருண் விஜய் சாரா பேசுறாங்க. அருண் விஜய். ஓகே, ஓகே, இன்னும் வாட்ஸ் we'll சினிமா take- சொல்லிருக்காரு. யா ஹாய் மேம். ஹாய். ஹாய் மேம், பெஸ்ட் விஷஸ். உங்கள் பேனரில் வர எல்லா மூவிஸுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நமக்கு சென்டிமெண்டலாகவும் எல்லா மூவிஸும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கோட்க்கும் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் மேம். பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் உங்கள் பேனரில் வரதுக்கு வாழ்த்துக்கள். இல்ல, ரொம்ப தேங்க்யூ. ஐ ரிமெம்பர் லவ் டுடேயும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. சின்ன படங்களும் சப்போர்ட் பண்றீங்க, பெரிய படங்களும் சப்போர்ட் பண்றீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் ஸ்டாண்டிங் பை ப்ரொடியூசர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இன்னும் we'll take 2 to 3 speakers alone, ma'am. If you don't mind. Ashwin. கேக்குதா ப்ரோ? ஹலோ. கேக்குது. யா ஹாய். ஹலோக்கா. ஆக்சுவலி தேங்க்யூ அலாட். இது செகண்ட் டைம் வந்து ஒரு ஒரு ஃபேன் கேர்ள் வந்து ஒரு ப்ரொடியூசராக எங்கள் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் மோர் தென் கலெக்ஷன் ரிப்போர்ட் எவ்ரி திங் எல்ஸ், அது வந்து லைக் சக்ஸஸ் மெட்ரிக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஃபைன். ஆனால் எனக்கு வந்து என்னன்னா லைக் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து லைக் வெங்கட் பிரபு சாருக்கு வந்து லைக் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான், ஒரு தளபதி ஃபேன்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில லைக் அன்னோன் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். இல்ல, நான் ஸ்மால் திங்ஸ் தான். ஏதாவது அவர் ட்ரை பண்ணாருன்னா, என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாருன்னா தான் நான் கொடுப்பேன். ஸோ ஜென்ரலி அது மாதிரி தான். சும்மா டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு என்ன. ஏன்னா நான் எதுக்காவது இது தளபதி வச்சு இப்படி பண்ணாதீங்க ஏதாவது சொல்லுவேன் அவர்கிட்ட அப்பப்போ. ஸோ அதை வச்சு அவர் சொல்றது தான். ஆனால் யூஸ்வலாக ஐ நெவர் இன்டர்ஃபியர் வித் எனி ஆஃப் மை டைரக்டர்ஸ் கிரியேட்டிவிட்டி. அது அவங்களோட ஜோன், அவங்கள தான் அவங்க தான் பெஸ்ட்டு. பட் ஐ எம் லிட்டில் பிட் மோர் கிரிட்டிக்கல் வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக ஒரு 100% கிரிட்டிக்கல்னா இந்த படத்துக்கு ஒரு 120% எக்ஸ்ட்ராவா ஒரு கேர், அவ்வளோதான். ஓகேக்கா, தேங்க்யூ. ஆக்சுவலாக பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. Lakshmi. We'll maybe close off with Lakshmi. Lakshmikant. Hello. லக்ஷ்மி அன்மியூட் பண்ணுங்க. மேபி லக்ஷ்மி இருக்குல்ல. ஆதி உங்களுக்கு கேக்குதா? ஆதி. யா கேக்குது. சரியா இப்ப கேக்குது. சொல்லுங்க. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு பயங்கரமான உங்களோட இதெல்லாம் ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷன்ஸ்ல எனக்கு கேட்க வந்த கேள்வி அதுதான். இப்போ நீங்க கதை சூஸ் பண்ணும்போது யூஸ்வலா இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு அதிகமா போற இதுதான் ட்ரெண்டா இங்க அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி எப்பவுமே. பட் எப்பவுமே ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இப்போ இந்த ஒரு படத்தை ஈவன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட அதோடைய கான்டென்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்க ஒரு நீங்க பண்ண நான் பெரிய படங்கள் கூட தாண்டி நான் சொல்ற ரொம்ப சின்ன படம் கூட இப்போ மாசிலாமணின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில அந்த படத்தை இன்னைக்கும் அதோட கான்டென்ட்காக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. இப்போ அந்த படத்தை சொன்ன உடனே அதோட கதை தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். நீங்க அநேகனா இருக்கட்டும், இல்ல ஜென்ரலா இதுல பண்ண தனியொருவனா இருக்கட்டும், பலே பாண்டியான்னு ஒரு படம் பண்ணீங்க. ஸோ அதுவும் சரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு படத்தை ஈவன் இப்போ எனக்கு தெரிஞ்சு 18 வருஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏஜிஎஸ் படம் ப்ரொடியூஸ் பண்றது சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த படத்தோட ஒன் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்பவும் சொல்ல முடியும். அந்த ஒன் லைன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஒன் லைன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்புவீங்களா, இல்ல எப்படி விச் எக்ஸைட்ஸ் யூ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு படத்தை சூஸ் பண்றதுக்கு? இல்ல, கண்டிப்பா அந்த லைன். ஆனா சி, ஒன் லைன் ஹேஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் ஸ்டோரி ஹேஸ் டு பி குட், ஸ்க்ரீன் பிளே ஹேஸ் டு பி எக்ஸலண்ட். ஐ திங்க் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் என்னன்னா வந்து ஒன் மேஜர் திங் தட் ஐ லுக் ஃபார் இஸ் ஒரு மேஜர் திங் என்னன்னா அந்த ப்ராப்ளம்ல ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ வில்லன் இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஹீரோயிசம், ஒரு ஹை பாயிண்ட் தேவை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த ஹீரோ தான் வின் பண்ண போறாங்க, ஹீரோயின் தான் வின் பண்ண போறாங்க, அந்த மெயின் லீடு தான் சக்சஸ், அப்படிதான் படம் முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சம்திங் எக்ஸைட்டிங், சம்திங் நியூவா இருக்கணும், சம்திங் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அவ்வளவுதான்.
பட் அது எல்லா நைஸ். லக் ஆல்சோ லக் நான் ஆல்சோ பிளேஸ் அ வெரி பிக் ரோல். அதை நான் இப்பவே சொல்றேன். சி, நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம், எல்லாமே ட்ரை பண்றோம். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும், ஒரு படம் கிளிக் ஆகிறத பொறுத்த வரைக்கும், அது எல்லாம் இட் ஹேஸ் டு ஃபால் இன் டு பிளேஸ். ஏன்னா நிறைய தடவை வந்து எல்லாமே இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு அங்க கிளிக் ஆகாது. அது என்னன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் தான். ஆல்சோ அந்த இன்னொரு விஷயத்துக்கும் நான் சொல்ல நினைச்சேன். உங்களுடைய ஹீரோ சாய்ஸஸ் வந்து ஃப்ரம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் அதில் ஒரு பெரிய ஐ மீன் நான் சொல்றது ஒரு பெரிய படங்கள் தாண்டி நீங்கள் எடுக்கிற நார்மலான சின்ன படங்கள்ல ஒரு ஒரு ஹீரோ சாய்ஸஸ் ரொம்ப எப்பவுமே ரொம்ப இதுவாக இருந்திருக்கு. நீங்கள் ஒரு இந்த கதை செமையா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா அது ஒரு சின்ன ஹீரோ வச்சோ கம்பேரிட்டிவ்லி அந்த மார்க்கெட் பற்றோ யோசிக்காம பண்ற விஷயங்கள் நிறையா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யுத்தம் செய்யும் மாதிரி ஒரு படத்தை இப்போ அந்த ஹீரோ வச்சு மவுண்ட் பண்ணலாம், சேரன் வந்து ஒரு ஹீரோ வச்சு மவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே ரொம்ப இப்போ ஈவன் நவீன சரஸ்வதி சபதம் அந்த ஒரு 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 வெளியூர் ஒரு டெரைன்ல போய் எடுக்கிறது அப்படிங்கிறப்போ நீங்க ஜென்ரலா பெருசா பிசினஸ் பத்தி இந்த ஹீரோக்கு என்ன பிசினஸ் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம், கதை பொறுத்து ரொம்ப பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். மேம் கடைசியா சென்னை சிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி வந்திருக்காங்க, ஸ்ரீ கற்பகா விநாயகா ஃபிலிம் சர்க்கியூட். ஹாய் ஹாய் மேம். ஹலோ மேம். ஹாய் ஹாய். ஹாய் மேம். படம் எப்படி மேடம் வந்திருக்கு? நல்லா வந்திருக்கா? அஃப்கோர்ஸ். ஓகே ஓகே ஓகே. விஜய் சார் படத்தை நாங்கள் வந்து ரெகுலராக ஆக்சுவலாக இந்த பிகில் சர்க்காரு எல்லாமே செங்கல்பட்டு மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருந்தோம் மேடம். ஆமா ஆமாம். அடுத்து மாஸ்டரு, லியோ இதெல்லாம் சிட்டி பண்ணோம். இப்போ வந்து நம்ம படம் சிட்டி கிடச்சிருக்கு, சிட்டி பண்ணியிருக்கோம். சாரோட ஃபேன்னால எப்படியாவது தொடர்ந்து பண்ணிடணும் அப்படின்றதுனால இந்த படத்தை ரெகுலராக எப்படியாவது பிடிக்கணும்னு பிடிச்சி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இல்ல நல்ல டிமாண்ட் இருக்கு இல்லையா? டிக்கெட் ப்ரெஷரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சிட்டில. சூப்பரா இருக்கு மேடம். ஆக்சுவலாக அப்படின்னா நம்ம காசினோ தேட்டர் இருக்கு இல்லையா, ஆமா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே இன்னும் ஓப்பன் ஆகல. ஆக்சுவலா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5500 டிக்கெட் கிட்ட ஆன்லைன் சேல் ஆயிருக்கு மேடம், அந்த ஒரு தியேட்டர்ல மட்டும். ஆமா, இப்போ டிக்கெட் ப்ரெஷர் மண்டேக்கு மூவ் ஆயிடுச்சு. சண்டேவும் ஆமா ஆல்மோஸ்ட் ஆமா. முடிஞ்சிருச்சு இல்லையா? சிட்டில ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சிட்டில ஆல்மோஸ்ட் எல்லாமே சிட்டி செங்கல்பேட். முடிஞ்சிருச்சு. ஆமா சிட்டி செங்கல்பட்டு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு மேடம். எல்லா இடத்துலயுமே இருக்கு, பட் அதை கம்பேர் பண்றதை விட சிட்டி செங்கல்பட்டு ரொம்ப பெருசா இருக்கு. அதான் பயங்கர ஹாப்பியா தான் இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்ல அதை. ஓகே மேடம், இப்படி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு ஓகே, எங்களுக்கும் பெருசா எதிர்பார்ப்பு இருக்கு எங்களுக்கு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால உங்கள்கிட்டையும் கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல நல்லா வந்திருக்குன்னு தான் நம்புறோம். அண்ட் ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இது வந்து ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே எல்லா எஃபர்ட்டும் போட்டு நல்லா பண்ணிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேடம். பெருசா வரணும். பெரிய ஆக்சுவலா ஆஃப்டர் சக்சஸ் பார்ட்டியாவது இருக்குமா மேடம்? சக்சஸ் மீட் கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். ஓகே ரைட். ஓகே. நான் லியோல வந்து ஆஃப்டர் சக்சஸ் தான் வச்சாங்க. அந்த ஐடியா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, மைண்ட்ல எல்லார் மைண்ட்லயுமே இருக்கு. ஓகே மேடம். ஏன்னா ஆடியோ லான்ச்ல 2 படமா மிஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் இதுவாது பார்த்து சாரோட ஒரு சின்ன இது இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு ஒரு இது வேற ஒன்றும் இல்லை. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சக்சஸ் கிரியேட் பண்ணலாம். இல்ல மேடம், படம் வந்து அதாவது எப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓரளவு பாசிட்டிவ் டாக் வரும் இல்லையா, நமக்கு அது தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல விசாரிச்ச வரைக்குமே எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு. அதனால நாங்களுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு தைரியமா தான் இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளவு தூரம் பிடிச்சி பார்த்து எல்லாம் தேட்டர்ல போற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சில தியேட்டர்ஸ்ல விடலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னேன், அது எல்லாமே விழுந்துரும். அது யூசுவல் பெரிய படங்களுக்கு நடக்கிற மாதிரி தான், ஆனா கண்டிப்பா விழும். போட்டாச்சு மேடம், எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டு இப்பதான் ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் இதில் ஆக்சுவலா ஜாயின் பண்ணோம். ஓகே ஓகே. சூப்பரா தெரிக்கும் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அருண், உங்களுக்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய் மேம், ஆக்சுவலா நான் எடிட்டர் வெங்கட்ராஜன் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அவரை பத்தி பெருசா யாருமே எதுவும் பேசல. ஆக்சுவலா ரன் டைம் வந்துட்டு 3 hours பிளஸ் ப்ளூப்பர்ஸ் வந்துட்டு 3 minutes 3 hours 3 minutes இருக்கு. ஸோ அவரோட ஒர்க் பத்தி சொன்னாங்க. ஏன்னா டெல்டா சீன்ஸ் மேக்கிங் சீன்ஸுமே நிறைய இருக்கும் பேக்கப்ல. ஸோ பேக்கப் நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா மேம்? டெல்டா சீன்ஸ் இல்ல அப்கமிங் நிறைய டெலிட்டட் சீன்ஸ் வச்சிருக்கோம், நிறைய வச்சிருக்கோம். ஏன்னா படமே வந்து நிறைய ஷூட் பண்ணோம்.
ஓகே மேம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்க ட்ரெய்லர் கட்ஸ் வச்சாலே உங்களுக்கு ட்ரெய்லர் கட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யா யா மேம். அது பிரேம் சார் வந்து இனிமேல் ஸ்டார்ட்ஸ். ஹி இஸ் வெரி வெரி குட். அண்ட் இதுல வந்து நிறைய ஒர்க் அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கதை ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டா சுத்தமா லேகே இல்லாம ரொம்ப கிளீனா எடிட் பண்ணியிருக்காரு. சூப்பர் சூப்பர். இல்ல டெலிட்டட் சீன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது டைம் கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளூப்பர்ஸ் ஆக்சுவலி ப்ளூப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்க வேணாம்னு தான் வச்சிருந்தோம். ஏன்னா 2 ஏன்னா எனக்கும் விபிக்கும் அதுதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு as a எக்ஸிபிட்டரா நோ எக்ஸிபிட்டர் லைக் 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு மேல. ஏன்னா எங்களுக்கு வந்து ஷோகேசிங் கஷ்டமாயிரும். ஏன்னா எக்ஸிட் என்ட்ரி எக்ஸாக்ட்லி. இன்டர்வல்ஸ் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு அது எப்பவுமே இருக்கும். ஸோ ஐ வாஸ் ரிக்வெஸ்டிங் ஹிம். பட் எங்களுக்கு வந்து இதை விட கம்மியான டைம்ல இதை பண்ண முடியல. அண்ட் சுத்தமா உங்களுக்கு லேகே தெரியாது. ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த ப்ளூப்பர்ஸ்ன்றது விபியோட ட்ரேட்மார்க். ஸோ நான் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம சென்சர் பண்ணிட்டு லென்த் எல்லாருக்கும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு அப்புறம் ப்ளூப்பர்ஸ் ஆட் பண்ணி திருப்பியும் ரீசென்சர் பண்ணுவோம். பட் ஆனா ஒரு விஷயம் மேம், நீங்க அந்த ரன் டைம் இப்போ எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து செட் ஆகாம, அது கன்வே ஆகாம தியேட்டர்ல வந்து பார்த்து ஷாக் ஆகாம இப்போ எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆயிருச்சு. ஓகே, இந்த படம் 3 hours தான் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் இன்டர்நெட் க்ரௌட் எல்லாத்துக்கும் போயிருக்கு. ஆஃப்லைன் க்ரௌட் அட்லீஸ்ட் 70-80% கன்வே ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோஷனோட பெரிய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரொடியூசரை லைக் அகோரம் சார் வந்து அவர் 2 hours 55 minutes தாண்டக்கூடாதுன்ட்டாரு. ம். ஆனா எங்களால எவ்வளோ எடிட் பண்ணி நாங்க என்ன ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு வரல. அதனால அவர்கிட்ட நாங்க 2 hours 50 minutes தான் படம்னு சொல்லிட்டோம். ஸோ ம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அவர் ஒரு ஃபோன்ல ஒரு டைமர் வச்சிருப்பாரு. டைமர் ஆன் பண்ணி பார்த்தாரு. நாங்க சொன்ன மாதிரி அந்த 1 hour 28 minutesல வந்து நின்னுச்சு. ஓகே. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து திருப்பியும் டைமர் ஆன் பண்ணாரு. அவர் அதுவும் எப்படி அவர் பார்ப்பாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைமர் பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் டைமர் செப்பரேட்டா பார்ப்பாரு. ஆனா நாங்க 2:15 சொல்லி அவர் படம் பார்க்க வச்சிட்டோம். என்ன மேம் எப்படி அப்புறம் படம் சொல்றீங்க? முடிஞ்சிருச்சு. படம் ஓகே முடிஞ்ச அப்புறமா சூப்பரா இருக்கு எல்லாம் சொன்ன அப்புறம் டைம் பார்த்தாருன்னா 3 hours 3 minutes. ஓகே. அப்படிதான் அவர் கன்வின்ஸே பண்ணோம் நாங்க. ஆக்சுவலா பிகிலுக்கே வெயிட் பண்ணிருந்தோம் மேம், டெலிட்டா சென்ஸ் வரும் அப்படின்னு ரூபன் சொல்லியிருந்தாரு. நிறைய மிஸ் ஆயிருந்துச்சு, அதான் வெயிட் பண்றோம். இது கண்டிப்பா வருமா மேம்? இல்ல கண்டிப்பா நோட் பண்ணி ஐ வில் ட்ரை அண்ட் கெட் இட் அவுட். இல்லைனாலும் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஆட் பண்ண முடியல. இது ஒரு 3.5 hours வருஷனா நெட்ஃப்ளிக்ஸ்ல டேரக்டர்ஸ் கட்டணும் விடுங்க அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இல்ல நான் விபி சரோட டிஸ்கஸ் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸும் அலோவ் பண்ணும்ல. யா ட்ரூ. யா சூப்பர் மேம் தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லா கொஷின்ஸையும் சூப்பரா அட்ரஸ் பண்ணதுக்கு. இட் வாஸ் அ ப்ளஷர் ஹேவிங் யூ இந்த ஸ்பேஸ் திருவிழா. எப்பயுமே நாங்கள் பண்றதில்ல. நோ பட் தேங்க் யூ ஸோ மச் கைஸ். ஏன்னா அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க படத்துக்கு அண்ட் அவ்வளோ சப்போர்ட். அண்ட் ஜஸ்ட் ஐ எம் வெயிட்டிங் மோர் தென் எனிதிங் டு see all your reactions in the big screen. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணலாம். கண்டிப்பா மேம். தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். கார்த்தி ராம் க்ளோஸ் பண்ணிக்கிறோமா? சில பேர் கொடுக்க முடியல. கேக்குதா? நான் வழக்கம் போல கேட்குற மன்னிப்பு தான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. கிட்டத்தட்ட